கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட செப்டம்பர் மாதம் 20ஆம் நாளிலும் தினம் ஒரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை இணைச்சட்டம் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆண்டவர் உன்னை முதல்வனாக ஆக்குவாரை அன்றி கடையனாக ஆக்க மாட்டார். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் எப்பொழுதும் நம்ப வேண்டியது, நான் இயேசுவின் பிள்ளை, நான் நல்லவன் கெட்டவன், நான் ஒரு பாவி, இதை எல்லாவற்றையும் தாண்டி நான் இயேசுவின் பிள்ளை, எப்பொழுதும் நான் இயேசுவின் பிள்ளை என்கிற உறுதி நம்பிக்கை நமக்கு இருந்தால் போதும், கடவுள் நாம் எந்த நிலையில் இருந்தாலும் நம்மை கைதூக்கி எடுப்பார். நான் இயேசு மகாராஜாவின் முகத்தை பார்க்க கூட தகுதி இல்லாதவன், அவருடைய பாதத்தின் நிழலை கூட தொடுவதற்கு நான் தகுதி இல்லாதவன் என்கிற நிலையில் நாம் இருந்தாலும், நான் இயேசுவின் பிள்ளை என்பதில் உறுதியாய் இருங்கள். கடவுள் இன்று கடைசி நிலையில் இருக்கிற உங்களை முதல் நிலைக்கு உயர்த்த அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் தடுமாற்றத்தில் பாவங்கள் செய்வது இயல்புதான். இந்த மனித வாழ்க்கை, இந்த உலகம், நாம் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நாளும் கடந்து கொண்டிருக்கிற இந்த போராட்டமான வாழ்க்கையில் பலதரப்பட்ட சாத்தானுடைய சூழ்ச்சிகளிலே நாம் விழுவதற்கு அதிகமான சாத்தியக்கூறுகள் உண்டு. ஆனாலும் நான் இயேசுவின் பிள்ளை என்கிற ஒரே புள்ளியில் நாம் நிலைத்திருந்தோம் என்றால், நிலைத்து நிற்க முயற்சித்தோம் என்றால் போதும், கடவுள் நம் கூட இருப்பார், அவருடைய கரம் நம் கூட இருக்கும். நாம் எந்த நிலையிலே நாம் கடைசியில் நிற்கிறோமோ அந்த நிலையை முழுவதுமாக மாற்றி போட்டு நமக்கு ஒரு பரிபூர்ண விடுதலையை கொடுத்து முதல் நிலைக்கு அவர் நம்மை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையை நம்முடைய உள்ளத்திலே பதிப்போம். நான் ஒரு பாவி, ஆகவே நான் கடவுளை நான் பார்ப்பதற்கு தகுதி இல்லாதவன் என்று நாம் கடவுளை விட்டு இன்னும் தூரமாக போகாமல், நான் இயேசுவின் பிள்ளைதான் என்ற உறுதியில் நின்றோம் என்றால் நமக்கும் கடவுளுக்கும் இருக்கிற தூரம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கும். அப்படி குறைய தொடங்கினாலே போதும், உங்களுடைய மோசமான நிலையிலிருந்து கடவுள் உங்களை உயர்வான நிலைக்கு அழைத்து செல்வார். உங்கள் கண்முன்னே உங்களை சுற்றியுள்ள பிள்ளைகள் மத்தியிலே உங்களை ஒரு ராஜாவாக நிறுத்துவார். ஆமேன். நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள இயேசு மகாராஜாவே, எங்கள் அன்பு தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கொடி நன்றி அப்பா. இந்த நாளிலும் நாங்கள் தியானித்த இந்த வாக்கின்படியாகவே ஏசப்பா, எங்களை தாழ்த்தி உமது திருப்பாதங்களில் அர்ப்பணிக்கிறோம். இதுநாள் வரை எந்தெந்த காரியங்களின் நிமித்தம் நாங்கள் கடைசியில் இருந்தோமோ, இன்று அந்த காரியங்களெல்லாம் சரிப்படுத்தி எங்களை முதல் நிலைக்கு கொண்டு வர நீர் சித்தமுள்ளவராய் இருக்கிறீர். அதற்காக உமக்கு கோடான கொடி நன்றி அப்பா. இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் எல்லா நன்மைகளினாலும் நிரப்பி ஆசீர்வதித்திட அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நமக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கடவுள் கொடுத்திருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். இந்த மாற்றத்தோடு நம்முடைய பழையனவற்றை களைந்து புதிய மாற்றத்திற்குள்ளாக அடியெடுத்து வைப்போம். கடவுள் நம்மோடு கூட இருந்து நம்மை அருமையாய் வழி நடத்துவார். ஆமேன். God bless you.